இயேசு கிறிஸ்துவின் பெருநாள் உங்களுடைய ஆவியின் வாழ்த்துக்களை. ஒருவேளை முன்பாக பேசிய சகோதரர் சொல்லும்போது உங்களோட முகத்தெல்லாம் பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் யோசித்தேன். இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ரொம்ப துக்கமாக இருக்கீங்களோ? இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும்னால எல்லாரும் துக்கமாக இருக்கீங்க. நீங்கள் துக்கமாக இருக்கீங்களா தூக்கமாக இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ முகங்கள் எல்லாம் ரொம்ப சோர்வற்றதாக இருக்குது. இருந்தாலும் நேரத்தை பார்த்து நான் முடிச்சு வரணும். கவலைப்படாதீங்க, சரியா? ஒருவேளை இந்த புனித வெள்ளி இந்த நாள் வந்து நம்ம அநேக நேரம் துக்கமான நாள் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது ஒரு சந்தோஷமான நாள் கூட. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்து மனித நாள், நமக்காக இந்த பாவத்தை எல்லாம் அக்கிரமத்தை எல்லாம் சுமந்து நம்மை கழுவி நம்ம நினைச்சு கொடுத்திருந்தார். ஒருவேளை இந்த நாளையும் 7ஆம் வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய சபை ஊழியர் எனக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தார். இந்த சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் அநேக வாக்குகளை நம்ம கொடுக்கிறது. ஒருவேளை முன்பாக பேசிய சகோதரர் தேர்தல் நேரத்தை கொடுத்து சொன்னார். நிறைய வாக்குகளை இந்த தேர்தல் இருக்கிற நபர்கள் கொடுப்பாங்க. நிறைய வாக்குகளை இதை செய்வாங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிலுவை மரணத்தில் ஆண்டவன் கொடுத்த ஒரு வாக்கு, உறவை உயிர்ப்பிக்கும் சிலுவை ஆகும். உறவை உயிர்ப்பிக்கும் சிலுவை ஆகும். நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாட்கள் செலுத்தமானவர், நீர் இருந்த நீர் எங்களுக்காய் மறித்த இந்த நாட்களில் உண்மை உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இடையே கொடுங்க, எங்களோடு பேசுங்க. நாம் உங்களுக்கு அறிந்து கொள்ள பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாம் சிந்தித்து பார்க்கலாம். உறவை உயிர்ப்பிக்கும் சிலுவை வாகும். எந்த உறவை சிலுவை மரணம் நாம் உயிர்ப்பிக்கிறது? எந்த உறவை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்த உலகத்தில் வந்தார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆவது வசனம். பிதாவினுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று மகாசத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். நாம் சிந்தித்து பார்க்கலாம். இங்கே கடைசியாக எப்படியாவது கூறப்படுகிறது, இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். இது நம்ம நார்மலாக பார்த்தா ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். தன் ஜீவனை விட்டார், சிலுவையில் இருக்கிறனால இறந்துட்டாரு, சிலுவை விட்டார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலுவை மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, சிலுவை எப்படி மறிப்பாங்க, சிலுவை மரணம் எவ்வளவு கொடியது என்று பார்த்தா, அதில் ஒரு நாள் தான் நம்ம மறிச்சிட முடியாது. 1 மணி நேரத்தில் நம்ம மறிச்சிட முடியாது. ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம மறிச்சிட முடியாது. 1 முதல் 3 நாட்கள் ஆகும் மறிக்கிறதுக்கு. சிலுவையில் அவங்க அறையப்பட்டால் மறிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அவராக தன்னுடைய ஜீவனை விட்டார். நம்ம அடுத்து வாசித்து பார்க்கலாம். 47, 48 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா நிறைய சாட்சிகளோட நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லிக்கிறான்? மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான். அடுத்து வாசிக்கலாம். இவ்வளோ இந்த காட்சியை பார்க்கணும் கூட இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? தங்கள் மார்க்கை எடுத்து வந்து திரும்பி போனாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிலுவையில தன் உயிரை தானே தனக்கு அந்த உயிரை போக்குவதற்கு வளர்ந்து இருந்தும் உயிரை புதுப்பிக்க வைக்கும் உயிரை வைத்து இருப்பதற்கு காரணம் எந்த உறவை அவர் விரும்புகிறார்? எந்த உறவை தேவன் நமக்கு விரும்பித்து விரும்புகிறார்? எந்த உறவு? நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 59:2. நம்ம வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களை உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர்களுக்கு செய்கிறார்கள். உங்கள் முகத்தை உங்களுக்கு காண்கிறது. எந்த உறவு? தேவன் நம்மளோடு வைத்திருந்த உறவு. தேவன் மனித குலத்தோடு வைத்திருந்த உறவு. நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆதி பிதாக்கள் ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கையை
முடிக்கப்பட்டது. என்னோட எழுத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனம். இங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். அந்த இடத்துல துரத்தி விடுகிறார். இந்த இடத்திலே ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு முடிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு முடிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களினால, நம்ம செய்த அக்கிரமியினால ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு முடிக்கப்படுகிறது. ஒருவேளை அதுக்கப்புறம் நம்ம விதத்தில் அதே இடத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, யாராவது மத்தியஸ்தர் இருப்பாங்க. ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் பேசுவதற்கு யாராவது ஒரு மத்தியஸ்தர் எல்லா இடத்துல இருப்பாங்க. ஒரு தீவிரதா இருக்கலாம், ஒரு மோசேவா இருக்கலாம். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மத்தியஸ்தர் இருந்தாங்க. இப்படிப்பட்டதான மத்தியஸ்தர் நமக்கிட்ட வேணுமா? இந்த உறவை ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு முன்பதாகவே எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு அந்த ஆதாம் ஏவாள், ஒரு நம்ம அந்த ஆதாம் ஏவாளாக இருந்தது. தினமும் ஆண்டவரோட பேசிக்கொண்டு, சாயங்கால வேலையில ஆண்டவரோட பேசிக்கொண்டு ஒரு அழகாக இருந்தது. ஆனால் இந்த உறவு முடிக்கப்பட்டது. அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால இந்த உறவு முடிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான தீவிரேசன் அனைவர் இருந்தாலும் இந்த உறவை விரும்புகிறது. இந்த உறவு ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு நமக்கு இதை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஒருவர் நம்ம எப்பொழுதுமே நம்ம பார்க்கலாம், நம்மளோட ஊழியக்காரர்கள் உள்ள ஒரு நல்ல நெருங்கிற மக்கள் தேடி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டார். நம்ம இடத்துல வாசிக்கலாம். லூக்கா 23:45. நம்ம இடத்துல வாசிக்கலாம். சூரியன் இங்கிலிருந்து தேவாலயத்தின் தெரிசிலே நம்பிக்கையை இறக்காக இருந்தது. தேவாலயத்தில் தெரிசிலே நம்ம எடுத்து வாசிக்கலாம். இந்த ஒரு முழுவதுமாக ஒரு ஷால் இருந்தா மேலே எப்படி இருக்கும், அப்படிதான் அந்த காலத்துல யூதர்களுடைய ஆலயம் சனகா வடிவம். இந்த சனகா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வெறும் எல்லாரும் பேர முடியாது, எல்லா மக்களும் உள்ள பேர முடியாது. அவர்கள் பேசுவாங்க, அதுக்கான சித்திர பெற்றவங்க. அப்படி இந்த நெரிசலை மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம லேவியா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம். இப்படி மறைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் தேவனோடு இடைப்பட வேண்டும் என்ற மத்தியஸ்தர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தாம் இருப்பதற்கு முன்பாக அதை முடிக்கிறார். தாம் இருப்பதற்கு முன்பாக முடிக்கிறார். திரைசீலை இரண்டாக இருந்தது. நம்ம சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனோடு இடைப்படுவதற்கு, தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியத்தில் நமக்கு அநேக காரியங்கள் இருக்கு. அநேக ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் நாடி போயிருக்கணும், இல்லை மற்ற ஏதோ ஒரு மக்களை நம்ம நாடி போயிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த திரைசீலையை கொடுத்திருக்கிறார். உறவை, தேவனோட ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அந்த மத்தியஸ்தராக மாறினார். இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தராக மாறினார். அநேக நம்ம ஜெபிக்கும் எப்படி முடிப்போம்? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. நம்ம யாரை மத்தியஸ்தராக உபயோகிக்கிறோமோ இயேசு கிறிஸ்து. அநேக நேரம் இதை தெரியாமையே இங்கே போயிட்டு இருக்கோம். ஒரு ஊழியக்காரன் கிடையாது. உங்ககிட்ட போனால் எனக்கு சொல் கிடைச்சிடும், இவங்ககிட்ட போனால் அர்த்தம் கிடைச்சிடும். அவங்ககிட்ட போய் சொல்றது தப்பு இல்லை, அவங்ககிட்ட போய் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவங்ககிட்ட போனால் அர்த்தம் கிடைச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பிரிவினையை முடித்து விட்டார். நமக்கும் தேவனுக்கான உறவை அவர் மறுபடியும் புதுப்பித்து விட்டார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5:10. அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவர் குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலையும் நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோமா, அல்லது தேவனோட உறவை நம்ம வாழ்க்கையில புரிந்து கொண்டே இருக்கிறோம்? தேவனோட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளோட ஐக்கியம் கொள்வதற்கு நம்ம மனதை இப்பொழுது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த காரணம் தேவனோடு அவருடைய மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்கலாம், அந்த உலகத்தில் இந்த மக்களை, இந்த மனிதர் குலத்தை தேவன் உண்டாக்குவதற்கு காரணம் தேவனோடு இணைப்பது தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த மக்களை தேவன் இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் அந்த அந்த ஒரு ஸ்தானத்தை அந்த மனிதன் இழந்து போனான். ஆதாம் ஏவாளும் அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். ஆனால் இங்கு நமக்காக உலகத்தில் முடித்து போட்டார். அந்த உறவை நமக்கு புதுப்பித்து கொடுத்தார். நாம் இன்று அந்த உறவை ஏற்க மனதை கொடுத்தார். அந்த உறவை நாம் ஏற்கிறோமா அல்லது அநேக சூழ்நிலை நாம் மாற்றினோமா? இப்படிப்பட்டதான சிந்தைகளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவை உயிர்ப்பித்து செல்ல வேண்டும். உறவை உயிர்ப்பித்து செல்ல வேண்டும். The walk of reconciling the relationship through cross. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனாக இருக்கிறார். இந்த உறவை உயிர்ப்பித்து சிறுதை வாக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்கு என்று மாறாது. அவருடைய வாக்கு இப்படி இருக்கிறது. நாம் அதை இருக்கிறோமா? இந்த வாழ்க்கையிலே தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு மனதை குறிப்பிடுவதாக சிந்திக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சிலுவையின் கடைசி வார்த்தை ஆகினார். ஆண்டவரோடு ஒரு உறவை உயிர்ப்பித்துக் கொள்வதற்கு நம்மை ஒப்புவித்திருக்கிறோமா? ஒரு சிலுவையில் தொழுகின்ற போது பிதாவே ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவோடு தம் ஐக்கியத்தை இன்றைக்கு நீங்களும் நாம் நம்முடைய எண்ணமே சரியாக என்று போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களே செம்மையாக என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலுவை காட்டும் பாதையிலே நாம் பயணித்து ஒப்புவிக்க அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆதல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆமென். எங்களுடைய எண்ணங்கள் இல்லை, பிதாவினுடைய கையில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து சிலுவை பாதையில் பயணித்து எங்களுடைய உறவுகளை உயிர்ப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்கிறார். ஆண்டவரே, உடைய சிலுவை அன்பு எங்களை சந்திக்கட்டும். உடைய சிலுவையின் மீட்பு எங்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்